10 ஆண்டுகளுக்கு முன் டெல்லி அரசியல் களத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஒருவரின் கரியரையே முடித்து வைத்தார் கத்துக்குட்டியான அரவிந்த் கெஜ்ரிவால். இன்று கெஜ்ரிவாலை பழிதீர்க்க அதே முன்னாள் முதலமைச்சரின் மகனை களமிறக்கி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. 1998 ஆண்டு தொடங்கி 2013 ஆண்டு வரை 15 ஆண்டுகளாக தலைநகர் டெல்லி ஒன்றிய பிரதேசத்தை ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியின் முதல்வருக்கான ஒரே சாய்ஸாக இருந்தவர் ஷீலா தீக்ஷித். டெல்லிக்கு மெட்ரோ கொண்டு வந்தது, 5500 பேருந்துகளை வாங்கி 30 லட்சம் பயணிகளின் போக்குவரத்தை இலகுவாக்கியது, நகர் முழுவதும் 65 மேம்பாலங்களை கட்டி போக்குவரத்து நெரிசலை குறைத்தது என தற்போது இருக்கும் டெல்லியின் கட்டமைப்பு வசதிகளை மெல்ல மெல்ல மேம்படுத்தியவர் ஷீலா தீக்ஷித் தான். 1998, 2003, 2008 என 3 முறையும் நியூ டெல்லி சட்டப்பேரவை தொகுதிகளில் இருந்து வென்றிருந்த ஷீலா தீக்ஷித் தனது வளர்ச்சிப் பணிகளின் மீதிருந்த நம்பிக்கையால் 2013 ஆண்டும் மீண்டும் நியூ டெல்லி தொகுதியில் களமிறங்கினார். ஆனால் அந்த தேர்தலில் பாஜகவை தாண்டி புதிதாக ஆம் ஆத்மி கட்சியும் தேர்தல் அரசியலில் களமிறங்கி இருந்தது. அதிலும் முதல்வர் வேட்பாளரான அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக ஷீலா தீக்ஷித்தை எதிர்த்து நியூ டெல்லியில் களமிறங்கினார். காங்கிரஸ் கட்சி களத்திற்கே செல்லாமல் மேம்போக்காக அரசியல் செய்ய அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி வீதிகளின் நீள அகலத்தை தனது பிரச்சாரத்தின் மூலமே இடைவிடாமல் அளந்தார். இதனால் அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 8 தொகுதிகளுடன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. 15 ஆண்டுகள் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த ஷீலா தீக்ஷித் 25,000 வாக்கு வித்தியாசத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் தோல்வியை தழுவினார். அன்றோடு அவரது அரசியல் உச்சமும் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு 2019 ஆண்டு மீண்டும் லோக்சபா தேர்தலில் களமிறங்கினாலும் ஷீலா தீக்ஷித்தால் வெற்றி பெற முடியவில்லை. 2013 ஆண்டுக்கு பிறகு டெல்லியில் 2 முறை சட்டப்பேரவை தேர்தல் நடந்துவிட்டது. 2 முறையுமே அரவிந்த் கெஜ்ரிவால் இதே நியூ டெல்லி தொகுதியில் போட்டியிட்டு வென்றுதான் முதலமைச்சராகி இருக்கிறார். இதனால் 3வது முறையும் அவர் அங்குதான் போட்டியிடுவார் என்பதால் காங்கிரஸ் கட்சி அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து ஷீலா தீக்ஷித்தின் மகன் சந்தீப் தீக்ஷித்தை களமிறக்கி இருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலும் தான் நியூ டெல்லி தொகுதியில் போட்டியிடுவது உறுதி என அறிவித்திருப்பதால் களம் சூடுபிடித்திருக்கிறது. காங்கிரசோடு கூட்டணி இல்லை என்பதை உறுதி செய்திருப்பதோடு வெற்றிக்கு பிறகு தானே முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சந்தீப் தீக்ஷித் சரியான போட்டியா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. IAS அதிகாரியான சந்தீப் தீக்ஷித் 2004 ஆண்டு கிழக்கு டெல்லியில் இருந்து காங்கிரஸ் வேட்பாளராக களமிறக்கப்பட்டு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 2009 ஆண்டு இதே கிழக்கு டெல்லி தொகுதியில் வெற்றி பெற்றவர் 2014 ஆண்டு 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். கடந்த 10 ஆண்டுகளாக டெல்லியில் காங்கிரஸ் கரைந்து வரும் நிலையில் கட்சியை உயிர்ப்பிக்க முன்னாள் முதல்வர் ஷீலா தீக்ஷித் வாழும்போது கொடுத்த அறிவுரையை பின்பற்ற தொடங்கியிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. 2013 தேர்தல் தோல்விக்கு பிறகு கரண் தாப்பருடனான நேர்காணலில் பேசிய ஷீலா தீக்ஷித் மக்களை சந்திக்க களத்திற்கு செல்லாததே தோல்விக்கு காரணம் என பேசியிருந்தார். இந்த நிலையில் தற்போது டெல்லியிலும் ஒரு பாரத் ஜோடோவுக்கு ஏற்பாடு செய்து களத்தில் இறங்கி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. ஏற்கனவே நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ராகுல் காந்தி நடத்திய பாரத் ஜோடோ யாத்திரையின் விளைவால் டெல்லியில் 3 மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெல்ல முடியவில்லை என்றாலும் 8 சட்டப்பேரவை தொகுதிகளில் முன்னிலை பெற்றது. இதனால் தற்போது டெல்லி யாத்திரை மீண்டும் கை கொடுக்கும் என காங்கிரஸ் நம்புகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரான போட்டியாளராக சந்தீப் தீக்ஷித் களமிறக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரும் உடனடியாக தனது அட்டாக் அரசியலை தொடங்கிவிட்டார். அதிஷி தலைமையிலான ஆம் ஆத்மி அரசு குடும்ப பெண்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை அறிவித்திருக்கும் நிலையில் மகிழா சம்மான் யோஜனா திட்டம் தேர்தலுக்கான அறிவிப்பு என்றும் தோல்வி பயத்தில் ஆம் ஆத்மி வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு என்றும் பேசியிருக்கிறார். அம்மாவை தோற்கடித்த அரவிந்த் கெஜ்ரிவாலை மகன் வெல்வாரா, சந்தீப் தீக்ஷித் டெல்லி காங்கிரஸை உயிர்ப்பிப்பாரா என்பதே தற்போதைய எதிர்பார்ப்பு.